ஹாய், இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் முட்டை சாதம் தான் பண்ண போகிறேன். எங்கள் வீட்டில் நான் எப்படி பண்ணுறேன்னு வாங்க பார்க்கலாம். சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு பெருஞ்சீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். அப்புறமா பொடியாக நறுக்கின வெங்காயம் இது கூட சேர்த்துட்டு அதையும் வதக்கிக்கலாம். நான் ஒரு வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் ரொம்பவே வதங்கிடக்கூடாது, ஆனால் கொஞ்சம் லைட்டாக ப்ரௌனிஷ் கலர் வரணும், அந்த அளவுக்கு வதக்கணும். அதனால் மிதமான சூட்டில் வச்சு வதக்கிக்கிட்டு இது கூட ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, நான் காரம் கம்மியாக சாப்பிட்றதுனால ஒரு பச்சை மிளகா தான் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டு இதுக்கு தேவையான மசாலா இப்போ ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, மல்லிப்பொடி, கரம் மசாலா இவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட சிக்கன் பொடி இருந்தாலும் மட்டன் பொடி இருந்தாலும் அதுவும் போட்டுக்கலாம். நான் கரம் மசாலா போட்டிருக்கேன். எது போட்டாலுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும். இந்த மசால் நல்ல இந்த உள்ளி வெங்காயம் கூட நல்லா வதங்கணும், நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இது கூட ஒரு முட்டையும் உடச்சி ஊற்றிக்கலாம்.